ஹாய் காய்ஸ், இன்றைக்கி கடமை தொக்கம் ரசமும் செஞ்சுருக்கோம். வாங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ கடுமை சின்ன சின்னதாக அஞ்சுக்கலாம். நம்ம இன்றைக்கி கடுமை கிரேவி வைக்க போகிறோம். அதுக்கு கடுமை எவ்வளோ சின்ன சின்னதாக முடியுமோ அவ்வளோ சின்ன சின்னதாக அஞ்சுக்கிங்க. அரித்துக்கு முன்னாடி ஒரு வேக வச்சுக்கிங்க, மஞ்சள் தூள்லாம் போட்டு வேக வச்சுக்கிங்க. சின்னதாக இருந்தால் பிரச்சனை கிடையாது. நீங்கள் கட் பண்ணாதே நீங்கள் ஓரளவுக்கு சின்னதாக கட் பண்ணிட்டு போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், மீட்டை எவ்வளோ பெருசுன்னு காட்டுற பாருங்கள். சாத்தெல்லாம் இந்த பாருங்கள், தடிசை பார்த்தீங்களா? இருக்கிறதுலே பெரிய கடுமா இதுதான். எதுங்களா எதுக்கு வெட்டணும்னு சொல்கிறேன்னு, இதுக்காக தான். மீட்டே பார்த்தீங்கன்னா எவ்வளோ தடிசாக இருக்கும் பாருங்கள். சின்னதாக அரிஞ்சு வச்சு பார்த்தீங்களா கடுமாவை? இதை நல்லா 1-2 வாட்டி க்ளீன் பண்ணிக்கோங்க. எவ்வளோ க்ளீன் பண்ணிங்களோ அவ்வளோ நல்லது தான். வாஷ் பண்ணிப்போம். பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. சுத்தமான நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறோம். அது என்ன சுத்தமான பார்த்தா செக்கில் ஆட்டின எண்ணெய் தான் அது. கடுகு போடலாம். இல்லைப்பா கடுகு பொரிஞ்சிச்சு. இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். கூடவே பச்சை மிளகா சேர்த்துலாம். நல்லா வதங்க பச்சை மிளகா. அப்போதான் காரம் நல்லா ஊறும். அதில் கூட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நம்ம நல்லா வாசனையாக இருக்கும். தக்காளி போட போகிறோம். உப்பு போட போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட போகிறோம். கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம். எவ்வளோ தக்காளி வெங்காயம் வதங்குதோ அவ்வளோ டேஸ்ட் நல்லாயிருக்கும். மஞ்சள் கொஞ்சம் போட்டுக்கலாம். தனி மிளகாத்தூள் போட்டு நம்ம சேர்த்துக்கிறோம். அதில் நல்லா கலக்கிறோம். இதில் கொஞ்சம் மல்லித்தூள் சேர்த்துக்கிறோம். அதிலே கூட டேஸ்ட்டுக்காக சேர்க்குறோம். பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி மசாலா தூள் எல்லாம் சேர்த்து இப்போ நல்லா வதங்கி போயிட்டு பாருங்களா. இந்த டைமில் நம்ம கடமாவை சேர்த்துக்கலாம். அதில் தொக்காவும் வச்சுக்கலாம், நம்ம குழம்பா கூட வச்சுக்கலாம். நம்ம தேவைக்கு ஏற்ப தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம குழம்புக்கு வேணாலும் குழம்பாக வச்சுக்கலாம். இல்லை நம்மளுக்கு இது டிஃபன் ரெடி பண்ணாலும் டிஃபன் ரெடி பண்ணலாம். சாப்பாடுக்கும் வச்சுக்கலாம். நம்ம ரெடி பண்ணுறது சாப்பாடு ரெடி பண்ணுறோம். நம்ம அதெல்லாம் தொக்கா ரெடி பண்ணுறோம். இதில் பெப்பர் கொஞ்சம் போட்டுக்கிறோம். இப்போ நல்லா கொதிட்டோம். எல்லா மூலையும் கொதி வரட்டும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் மல்லித்தூள் போட்டு இறக்கிறோம்.
கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இறக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுட்டு இறக்கலாம். ரசத்துக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணுறோம். அதுக்கு என்னென்ன பார்த்தீங்கன்னா மிளகு இடிச்சிக்கிறோம். இந்த மாதிரி குறைன்னு அடிச்சிங்க. ரொம்ப இதுவெல்லாம் தூளாலாம் அடிச்சிக்காதீங்க. ஒன்றும் பாதியமாகவே இருக்கட்டும். கொஞ்சமாவது சீரகம் போட்டுங்க. அதையும் இடிச்சிங்க. நம்ம இடிச்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா மிளகு சீரகம். அது கூடயே வந்து பச்சை மிளகா போட்டு இடிச்சிங்க. ஒன்றும் பாதியமாக இடிங்க, பச்சை மிளகா மட்டும். இது மாதிரி இடித்து செஞ்சு பாருங்கள், செம்மையாக இருக்கும். கொத்தமல்லியும் போட்டு இடிச்சிங்க. அது ஒன்றும் பாதியமாக இடிச்சா போதும், ரொம்பலாம் அடிக்க தேவையில்ல. இப்போ நம்ம ரசத்துக்கு வந்து புளி கரைசல் பண்ணிக்க போகிறோம். புளியை ஃபஸ்ட்டு ஊற வச்சுருங்க. கூட உப்பு, ரசத்துக்கு மஞ்சள் சேர்த்துக்கிறோம் நம்ம கொஞ்சம். இப்போ புளி கரைசல்லே சேர்த்துக்குங்க எப்பவுமே மஞ்சளை. அதிலே தக்காளியும் கரைச்சிக்கிங்க. ரசத்துக்கு தக்காளி இது மாதிரி நல்லா கசக்கி கொஞ்சமாக நான் சாறு உள்ளே போகும்போது ரசம் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். கடுகு சீரகம் போடுறோம் ரசத்துக்கு. நம்ம அரைச்சி வச்ச மசாலா போட்டுக்கிறோம். அரைச்சி வச்ச ரசத்தை ஊற்றிக்கிறோம். ஒரு லைட்டாக ஒரு சும்மா ஒரு கொதி வரதுக்கு முன்னாடி ஒரு பூரி வரும் பாருங்க, அது வந்தாலே இறக்கி வச்சிருங்க. அவ்வளோதான். அதுக்கு மேலே ரசத்தை கொதிக்க விட்டுறாதீங்க. லைட்டாக கொதி வந்துச்சு. இப்போ இறக்கலாம் ரசத்தை. பூரி வருதா, அவ்வளோதான். அது மாதிரிலாம் கொதிக்கூடாது. ஹாய் காய்ஸ், இது பார்த்தீங்கன்னா எங்கள் நிலம் தான். இதெல்லாம் எல்லாம் நெல் எல்லாம் பழுத்து அறுவடைக்கு இன்னும் ஒரு 10 நாளில் தயாராகிடும். இளைஞர்கள் எல்லாம் விவசாயம் பண்ணுங்கள், இயற்கையாக நல்லது. ஆனால் இயற்கையாக இப்போ பண்ண முடியல. ஏன்னா எல்லாம் உரம் மருந்து அது மாதிரி போட்டு கெட்டு போகுது. இங்கே பாருங்க, மருந்து அடித்தாலும் கருக்காகாது நெல்லுலாம். விவசாயம் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அதுக்கு பலனே இல்லை. ஹாய் காய்ஸ், இன்றைக்கி கடமை தொக்கம் ரசமும் செஞ்சுருக்கோம். வாங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சாப்பிடுப்பா. இந்த ரசத்துக்கும் கடமை தொக்குக்கும் காரசாரமாக சாப்பிட்டு செம்மையாக இருக்குது. செம்ம டேஸ்ட். அதுவும் இது மாதிரி கும்பலாக சாப்பிட்டு அது பெரிய ஆனந்தம். அது மாதிரி சந்தோஷமே வேறு எதுலேயுமே வராது. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்திடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உடனே கூட வீடியோ நம்மளுக்கு எல்லாருக்கும் வரும். கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் பார்ப்போம். பாய் பாய்.